birthday to you. ஏதோ இதுங்கெல்லாம் என்னத்தை மேலே வந்து பண்ண போதுங்க, சாதிக்க போதுங்க. காய்ஸ் நாங்கெல்லாம் விஷ் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா பாருங்க, ஐயோ பாவம். சாக்லேட் தானே நியூதா, ஐஸ்கிரீமு நீ வாங்கிக்கல, தூங்கிட்ட தெரியுமா? வேணாம் சொல்லிட்டேன். ஒழிச்சு வச்சிருக்கல அவ்வளோ வேற யாரும். ஸ்ட்ராபெரி வாசனை அடிக்குது சூப்பராக. சரி அந்த கிரேப் வாசனை ஒயினாக இருக்குமோ? இரு அப்படியே எடுத்துருவா. ஏய் நம்ம 3 பேர் தானே, அதனால 3 போதுங்க. இங்கே நடுவில் இருக்கிறது தான். அங்கே போயிடலாம். ஊதுமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. இதை சைக்கோவாக இருக்கும் போல. இதெல்லாம் எடிட் பண்ணி போடணும். இந்த மாதிரி எடிட் பண்ணி போடணும். இதான் அப்படியே எடிட் கொஞ்சம் அப்படியே. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி 10 மணி சொல்லுடா. ஹாப்பி பர்த்டே தாங்கிரா போங்க. 0 சொல்லுங்க. 0 சொல்லுங்க. ஏன் சொல்லமா எங்க 0 சொல்லுங்க. அச்சி போடு கீழே நவுத்து. நான் தான் தூங்கணும் அந்த இடத்துல. நீ தான் பெருகுன்னா வெட்டுவேன். அம்மா சரி நீ எடு. பணமத்தல் பாதி ஏட்டுக்குறீங்க மணி. பர்த்டே இல்லை இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சரி நாங்கள் வச்சிட்டோம். நீ எப்படி ட்ரீட் வைப்ப? ட்ரீட் வை. நான் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறீங்க. நானும் அப்படிதான். நல்லாச்சு. தூக்கத்தில் கொடுக்கும்போது வேணான்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குறான். கைஸ் எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும், குப்பை மாதிரி. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அம்மா இதெல்லாம் பார்த்துச்சு துணிடும் போது. பார்த்துச்சு. அது என்னன்னு கேட்டுச்சு. அதுதான் அது அம்மா நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி என்னை மாட்டு விட நான் அந்த மாதிரி அப்படி சொல்லுவேன். கேட்டா நீ தான் சாட்சின்னு சொல்ல சொன்னேன். வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் அது இதுதான் நல்லா இல்லையா? நான் வாங்கி குத்து கூட நல்லா இருந்ததா பச்சை கலரு. இதுதான் ஒரு மாதிரி காட்டு நல்லா இல்லையா? ஆமா ஆனா கண்டிப்பா அதெல்லாம் சொல்லிச்சு அம்மா. ஏ அவ என்கிட்ட இப்ப கொடுத்தா கூட கல்யாணத்துக்கு போட்டுன்னு வரும் சொல்லிச்சு. நீ இருக்க நீ ஒரு ஓட்ட வை. இந்த அம்மாச்சி இருக்கு அதுக்கு மேல ஓட்ட வை. எப்ப கேக் வெட்ட போறீங்க? தூங்குனா எப்ப வெட்டுவீங்கன்னு கேக்குது. சும்மா சொல்லாத. அம்மாச்சி உன் புடவை காட்டு. கனவுல கனவு அப்படி காட்டாத, இப்படி காட்டு. மணி வா. நில்லு அம்மாச்சி காட்டலாம். சரி நில்லு நில்லு. சூப்பரா இருக்கா படம்? நல்லா இருக்கா? அம்மா நீ பாக்காத, நீ பாக்காத. நானுமா கண்ணு தெரியல.
கண்ணுதா இதை காட்டுவோம். ஏய் நெல் ஒழுங்கா கட்டு. இதான் கிஃப்ட். ஐயோ சாரி, தலைகீழ இருக்கு. நீ அமைதியா இருந்து வேற அடிச்சு கூட வானா வரல. சரி இந்தா எல்லாரும் போட்டுருவா. எதுக்கு மோதிரம் வாங்குறீங்க? நெக்லஸ் வாங்குறது காசு கட்டு. அதான் மோதிரம் வாங்கணும். வா 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 காலர் வாங்குறதுக்கு தானே வச்சுருக்கு. சரி வா அப்படி போட கூடாது. தெரியல என் சைஸ்க்கு வாங்கி. ஆனா நீ எப்போ பார்த்தாலும் போடுறது ஃபங்க்ஷன் அப்போ மட்டும். ஆனா இன்னும் நல்லா இருக்கா? சரி வா. அம்மாச்சுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி தரணும். சரி எவ்வளோ இது? அதெல்லாம் சொல்ல முடியாது. கட் பண்ணு. இது பாருமா, இது யார் ஃபோன்ல எடுத்து சொல்லு. கேமரால ஏற்ற மாதிரி இருக்கு. நடக்குது அதுதான் நான் போட்டு. காய்ஸ், அம்மா பர்த்டேன்னு முடியல பார்த்தீங்களா? ஹாய், இங்கே பாரு. சி இங்கே பாருன்றேன். இங்கே பாருங்க காய்ஸ், இதுதான் நான் சொல்லிருக்கேன். அம்மா காட்டுடா. அது இல்ல சத்யா, இப்ப ஆயின்னு சொன்ன சொல்லு. ஆயின்னு சொன்னல அண்ணன் பார்த்துட்டு நம்ம சொல்றோம். இவர் தான் என் ஃபேன் தான். இந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தேன்னா ஒரு அவர் இந்த வீடியோ கண்டிப்பா பார்ப்பாரு. உனக்கு எழுதி கொடுத்தாரு. பரவாயில்லையா? திவ்யா அவங்க மாமா. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சாப்பிட போகிற ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். நாங்கள்லாம் ஃபேமிலியாக போயிட்டு சாப்பிடுவோம். ஆனால் என்ன ரெஸ்டாரண்ட் தான் போகிறோன்னு இன்னும் டிசைட் பண்ணல. லைட்டு பார்த்தோன்னே எனக்கு வெள்ளையாடு ரைட்டா. என்ன என் அளவுக்கு நீ பிரைட் கிடையாது. அவளோட போயிட்டு வந்து என்ன எடுத்து சாப்பிட்டேன். நான் அப்பதான் தூங்காம பார்த்துருந்தேன், ஃபோன் பார்த்துருந்தேன் வீடியோ. பாத்ரூம்ல என்ன எடுத்து சாப்பிட்டான்? நல்லா பெரிய கேக்கு ஃப்ரிட்ஜை திறந்து எல்லாருமே தூங்கிட்டு உடனே கேக்கு நல்லா சாப்பிட்டுட்டு பாத்ரூம்ல போயிட்டா. அதான் திருப்பி வந்தா. சரி இவன் மட்டும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு நானும் போய் சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிட்டேன். அவன்தான் இப்படி சொல்லு தெளிவா. பாத்ரூம் போயிட்டு சாப்பிட்டான்னு நான் பாத்ரூமில் ஏதோ ஒரு எடுத்து சாப்பிட்டா போல இருக்குன்னு நினச்சேன். அதுதான் அங்கே முடிச்சா இருக்கிறத எடுத்து சாப்பிடணும். நிவேதா பண்ணக்கூடிய ஆள் தான். போகிறது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இவங்களோட மேக்கப் பாருங்க. நான் என்ன பண்ணேன் இங்கே பாரு, காஜல் போட்டிருக்கேன். நான் எதுவுமே போடல காய்ஸ். அவன் ஒரு பிச்சைக்கார பையன். சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரியே சொல்றா. பத்தியா அதான் ட்ரை பண்ணாது. டயலாகும் பேச தெரியாது, சும்மா இருந்தாலும் இருக்க மாட்டா, பேசவும் தெரியாது. என்னதான் பண்ணாலும் வர மாட்டேங்கிற. நோ வேர்ட்ஸ். கமெண்ட் ஆஃப்லலாம் வச்சுல ஆன்ல தான் இருக்கு. ஒன்னெல்லாம் கழுவி அழகா இருக்காங்கன்னு சொல்லுங்க. யார் அழகா இருக்காங்க? சரி நீ உனக்கு தான் வரும்னு ஒத்துக்க. ஏன்னு வச்சுக்கேன். சத்யா எல்லாருக்கும் தெரியும். இங்கே பேரு ஏன்னா நீ சின்ன பொண்ணு, மன உடைச்சலுக்கு ஆளாயிடுவேன், டிப்ரெஷன் ஆயிடுவேன்னு சொல்லி உன்னையெல்லாம் அழகா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. யாருமே கமெண்ட்டே பண்ணல. ஒரு ஆயிடும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதான் என்ன பண்றது. நம்ம போனோடனே தான் அந்த படம் பார்த்தேன். பொரட்டா கடையில மாஸ்டர் அதுதான் வெறியில இருக்காரு. கஸ்டமர் நிறைய வந்துட்டே இருக்குது. நான் என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட ஆளோட அதெல்லாம் நீ மென்ஷன் பண்ண வேணாம். நீ என்ன பண்ணுன்னு மட்டும் சொல்லு. ஒரு அந்த கால் உடஞ்சவங்களுக்குலாம் சாரி அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஒரு இது இருக்கு அவங்களுக்குலாம் வந்து வண்டி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அந்த 4 வண்டியா 3 சக்கரம் வச்சு 2 வீலர்லயே 3 சக்கரம் வச்சிருப்பாங்கல்ல. 4 சக்கரம் இருக்கா? இவன் என்ன சொன்னானா, முன்னாடி 2 இருக்கும் பின்னாடி 3 இருக்குமா? ஆனா நான் கவனிக்கல. மணி அதை டக்குன்னு கவனிச்சுட்டான். மாமா பஸ் வருது. நமக்கு எப்பவுமே கவர்மெண்ட் பஸ் தான் கைஸ். ஆடிடாஸ் போல கைஸ். ஆடி தான் போறோம். என்னடா யாரா சூறாலாம் வச்சிருக்காங்க. அந்த கருவாட்டு தொக்கு, கனவா பிடிச்சது, நண்டு குழம்பு,
ப்ரான் தொக்கு சுறா தொக்கு ஃப்ரை மீன் ஃப்ரை அப்புறம் ஃபிஷ் ஓகேங்களா ஃபிஷ் கோலா உள்ள 2 நண்டு பொடி மாஸ் அப்புறம் ஒயிட் ரைஸு பொரி இவ்வளோ இருக்குமா இளநீ பாயசமா அது ஆமாம் எல்லாமே இருக்கும் நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் இது வாங்கிட்டு வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸ் இது அழகு கணக்கு பிரியாணி கடையில் சீ ஃபுட் தான் ஃபுல்லாக சிக்கன் எனக்கு ஒரு சரி என்னதான் சொல்ல வர இப்போ அம்மா ஃபோன் பார்த்துட்டீங்களா என் ஃபோன் பார்க்குறீங்களா என் ஃபோனு கூட ஆனு கூட ஆகாது கை ஃபிங்கர் வச்சு அது உடஞ்சிருக்கு அவங்க தான் ஃபோன் வாங்கிட்டாங்க அவங்க தான் ஃபோன் வாங்கி தர நீ புலம்புனா என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஃபோன் வாங்கி தர போகிறாங்களா என்ன உனக்கு ஆளை மாட்டேன் அவங்க கிட்ட சொல்கிறேன் சொல்லு காய்ஸ் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் போல் இதுவே லேட்டுன்னா நாங்கள் 8:30 கிளம்பணும் இங்கே 9 மணிக்கெலாம் வந்துட்டோம் எதுனா கொஞ்சம் இல்லை தான் சொன்னாங்க நாங்கள் இங்கே வந்ததே வந்து வேறு ஆனால் அது வந்து மதியானம் தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணுறது வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதான் மான் கறியா ஆமாம் ஜெயிலில் புளிச்சு போட போகிறாங்க அங்கே போய் சாப்பிடலாம் தெரியுமா தவக்கல் கறி கைஸ் நம்பர் 1 வந்துடுச்சு என்ன ஃப்ரைட் ரைஸ் இது ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் வந்துடுச்சு பானே காணும் நல்லா இருக்கா எப்படி இருக்கு நல்லா தானே இருக்கு அந்த சிக்கன் இல்லாமல் சாப்பிட சர்வல் சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு நான் நானும் மணியும் ரவி நீங்கள் வாப்போம் சாப்பிடுமா சோறு சாப்பிடுமா சாப்பிடலாம் என்ன சொல்லணும் செம்ம பசி பசிக்கு நல்லா தான் இருக்கு சூப்பராக இருக்கு வாயிலே வைக்காம சூப்பராக இருக்கும் மாடு சாப்பிடலாம் அவ்வளோ அடுத்தது வந்துடுச்சு மணி தந்தூரி எப்படிடா இருக்குது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு ஒரு ஆனியன் வச்சு சாப்பிடணும் கோகுவா அடுத்தது வந்துடுச்சு பட்டர் நான் சிக்கன் என்னென்னா வீடியோ எடுக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னான் அது பாவம் டீசெண்டே இல்லை செம்ம டேஸ்ட்டு நான் செம்மையாக இருக்கும் எனக்கு எப்பவுமே நான் பிடிக்கும் அம்மா நீ சொல்லு நீ என்ன பத்திரிக்கை சொல்லு நான் எப்படி இருக்கு சொல்லு நல்லா இருக்கும் சாப்பிடு எனக்கெல்லாம் இப்படி பொருள்கள்லாம் கடாய் கியூட்டாக இருக்கு பயங்கரமாக இருக்கு எறா எப்படி இருக்கு நேதா எறா எப்படி இருக்கு ஒன்றுமே காட்டாது செம்மையாக மணி தட்டு தான் கொஞ்சம் என் தட்டு இவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா நீ ஆமாம் க்ளீனாக தான் இருக்குது சரி போ எல்லாமே சாப்பிட்டுட்டோம்
இருக்கிறத வந்து பார்சல் கட்ட சொல்லியாச்சு. சாமி மணி காய்ஸ், இந்த நெனல் வந்து நானும் என் தம்பி என் தங்கச்சி. ஐயோ நெனலுக்கே பொறுக்காம இதோ இருக்கு. பின்னாடி வர்றது என்ன பெத்த தாய், அதுக்கு பின்னாடி வர்றது அவங்கள பெத்த தாய். எப்படி 3 பேரும் ஒரே மாதிரி சொல்றோம்? சொல்லு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த பர்த்டே எப்படி இருந்ததுமா சொல்ல. போடு, இல்லைன்னா சவுண்டு கேட்காது இதில். சொல்லு. சிம்பிளி ஒன் வேர்ட்ல முடிச்சிட்டாங்க. சொல்லுங்க. சொல்லு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வாழ்க்கையிலேயே வேற இப்பெல்லாம் நீ சொல்ல சொல்ல அவன் சொல்ற மாதிரி இருக்கும். துன்புறுத்தி சொல்ற மாதிரி சொல்லாதமா நீ. துன்புறுத்தி அழுதுகிட்ட சொல்றேன். ஜாலியா சொல்லணும். நீ சிரிக்கிறியா? எப்படிமா சொல்ற? நான் சொல்லிட்டா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீ வேற இந்த வீட்டுக்கும் இதுக்கும் நல்லா திங்கிறதுக்கு மட்டும் பார்சல் பண்ணி என்னது ஏதோ பட்டர் சிக்கன் நல்லா இருக்கு மிச்சம் இருக்கு பார்சல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளு மாட்டேன். உனக்கு எப்படி போச்சு நிவேதா பர்த்டே உனக்கு எப்படி போச்சு? உன் பர்த்டே இல்ல அம்மா பர்த்டே எப்படி போச்சு? வீட்டுல இன்னைக்கு ஃபுல்லாமே படம் பார்த்துட்டு ஓகே ஓகே அவ்வளவுதானா? நீ லீவ் போட்டிருக்கலாம், நானும் லீவ் போட்டிருப்பேன். குயின்ஸ்லாண்ட் போயிருக்கோம். சொல்லிட்டா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அம்மா பர்த்டேக்கு வச்சு பண்ணேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா எல்லா காசும் எங்க அம்மாவே வாங்கிட்டாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய். என்னது நானே தான் நினைச்சேன் நல்லா பலூன் தான் பண்ணி கொஞ்சம் பெருசா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பண்றது பிளானே லாஸ்ட் நாட்டு தான். காய்ஸ், காலைல வந்து எங்க அம்மா என்ன பண்ணாங்க பிரியாணி பண்ணாங்க. பிரியாணி பண்ணிட்டு அப்புறம் பாயாசம் செஞ்சாங்க. ஆனால் இந்த பர்த்டே கொஞ்சம் மொக்கையாக தான் போகும்னு நினச்சேன் நான். ஆனால் ஜாலியாக போச்சு. நேற்று நைட்டு செம்ம ஜாலியாக போச்சு. இப்போவும் செம்ம ஜாலியாக போச்சு. என்னம்மா பல்லு குத்திட்டு இருந்தா அப்படியே எடுத்து அப்படியே கையெழுத்தின்னு பண்ணிட்டு வரும். சரி காய்ஸ், ஆமாம் இந்த பைசா வந்து நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தது. கர்வமாக சொல்லிப்பேன். நானும் என் தம்பி என் தங்கச்சி 3 பேர் சேர்ந்து தான் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இந்த வீட்டுக்கே சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தர் படுத்து கிடப்போம். அவள் அப்படி தான் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மூளை வெள்ளச்சி கம்மியாகிடுச்சு. சொல்லலை நிரூபிக்கிறா பார்த்தீங்களா? அவள் அப்படி தான். சரி காய்ஸ், நீங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சொந்தக்காரங்கன்ட்டு. இல்லை, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ இதுங்கெல்லாம் என்னத்தை மேலே வந்து பண்ண போதுங்க, சாதிக்க போதுங்க, இதுங்கெல்லாம் அவ்வளோதான்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க எங்கள் ஃபேமிலியை. ஒரு நாள் கண்டிப்பாக எங்களாலே முடியும்ன்ட்டு நாங்கள் வந்து காட்டுவோம். இதை வந்து நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு என்னென்னா இன்ஸ்டாலேருந்து யூடியூப்லேருந்து பைசாவே வர மாட்டேங்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை வந்து 4 பேர் ஷேர் பண்ணணும். அப்போ தான் எனக்கு பைசா வரும். சத்யா, நீ பைசா நீ அப்படி சொல்லக்கூடாது சத்யா. எனக்கு ஃபாலோஸ் நேரில் நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லணும். அதை நான் ஓப்பனாக சொன்னேன். அவன் கொஞ்சம் தன்னடக்கத்தோட அப்படி பேசுவான். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. காசு கோசம் பண்ணுறான், அவரும் ஃபாலோ கொடுக்காமலே பேர் போகிறேன். ஓப்பனாக நான் சொல்கிறேன், எல்லாருமே காசு கோசம் தானே யூடியூப்ல போடுறதே. அதுக்கு தானே நானுமே அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஷிஃப்டா இதே ஒரு இது நினச்சிக்க போகிறாங்க. அப்படிலாம் கிடையாது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே ஒருத்தவங்களை வந்து தாழ்த்தி நினைக்காதீங்க. ஒரு நாள் அவங்க வேறு லெவலில் இப்படி வருவாங்க. அப்போ அவங்க நினைப்பாங்க, சே நம்ம எப்படி நினச்சோம் இவங்க எப்படி மேலே வந்துட்டாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக நினைப்பாங்க. அதனால் யாரையும் வந்து
மட்டன் தட்டியோ குறைவோ எடை போடாதீங்க, அதான் நான் சொல்கிறேன். ஓகே பாய். அம்மா பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய். இது 2 நிமிஷம் வீடியோ. பாய் கைஸ்.